Welcome back, my dear friends. ஃபைன். வெல்கம் பேக். நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து எக்ஸ்பேண்டிங் இன்ட்ரப்ட். அதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இன்ட்ரப்டை. இப்போ பாருங்கள், ப்ரீவியஸாக நம்ம பார்த்த ப்ரியாரிட்டி, போலிங் ஆஃப் இன்ட்ரப்ட்ஸ், அப்புறம் அந்த போலிங் ஆஃப் இன்ட்ரப்ட்ஸில் இருக்கக்கூடிய 2 விதமான டைப்பு, ஹார்ட்வேர் போலிங், சாஃப்ட்வேர் போலிங். இது எல்லாமே நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் இன்ட்ரப்ட் இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். மோர் தென் ஒன் இன்ட்ரப்ட் எப்போ வரும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. டிவைஸ்க்கு வந்து திடீர்னு ஒரு டேட்டா வந்திருக்கலாம், இன்புட் அவுட்புட் டிவைஸோட சென்சாரில் ஒரு டேட்டா வந்திருக்கலாம். அந்த டேட்டா வந்து ப்ராசஸரில் கம்யூனிகேட் பண்ணணுன்றதுக்காக வேண்டி இன்ட்ரப்ட் அந்த ஃப்ளாகை ரைஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த டிவைஸை உள்ள அலோவ் பண்ணுறதுக்காக வேண்டி ப்ராசஸர் அடாப்ட் பண்ண டெக்னிக்ஸ் தான் ஒன்று சாஃப்ட்வேர் போலிங், இன்னொன்று ஹார்ட்வேர் போலிங். ஸோ இதெல்லாம் வந்து என்ன விஷயம்னா, அந்த டிவைஸ் எப்போ வேணாலும் உள்ள கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வரலாம். ஸோ அந்த டைம் வந்து இட் இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ என்ன பண்ணலாம் இப்போது? அதனால் அந்த நம்பர் ஆஃப் இன்டரப்டிங் டிவைசஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் ஓவர் டைம் which are critical in computing. அந்த டேட்டா நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் அந்த டிவைஸை நம்ம அலோவ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஈவன் தோ வி ஹேவ் அ மாஸ்கிங் டெக்னிக் டு மாஸ்க் தி raised interrupt, still interrupt raised is an interrupt raised, right? We cannot deny it. அதனால் நம்பர் ஆஃப் இன்டரப்டிங் டிவைசஸ் அதிகமாக there is a need for checking on this value, right? ஸோ அதான் என்ன பண்ணலான்னா, இந்த இன்டரப்டையே எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. எப்போ வரும்னு தெரியாது இல்லையா? அதனால் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, நம்ம சின்னதாக டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸில் படித்த ஒரு விஷயத்தை பார்த்தா நம்மளுக்கு இதே மாதிரியான ஒரு சினாரியோ அங்கே க்ரியேட் ஆச்சு. எப்போ வேணாலும் ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்ஸ் சேஞ்ச் ஆகலாம், இன்புட்ஸ் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு இருக்கும்போது அதை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்ம அங்கே டிஃபைன் பண்ணோம். அது எல்லாத்தையும் சின்க்ரோனிசமாக கொண்டு வரதுக்காக வேண்டி ஒரு கிளாக் சிக்னல் அப்படின்னு அசியூம் பண்ணோம். கிளாக் ரைஸ் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இன்புட் சேஞ்சஸ் இருக்கோ, அந்த இன்புட் சேஞ்சஸை மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட் பண்ணிக்கிட்டோம். கிளாக் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே எத்தனை இன்புட் சேஞ்ச் மாறி இருந்தால் கூட அதை நம்ம வந்து இன்புட் சேஞ்சாக எடுக்க மாட்டோம். கரெக்டுங்களா? அசின்க்ரோனஸ் சீக்வென்ஷியல் சர்க்யூட்டில் எங்கே கிளாக் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னால் கூட நம்ம அசியூம் பண்ணது ஃபண்டமெண்டல் மோட் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னு அசியூம் பண்ணியிருப்போம். அந்த ஃபண்டமெண்டல் மோட் ஆஃப் ஆப்ரேஷன்லையும் எக்ஸாக்ட்லி சின்க்ரோனஸ் சீக்வென்ஷியல் சர்க்யூட் எப்படி கிளாக்குக்கு ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி தான் அங்கேயும் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ எராட்டிக்காக எப்போ வரும்னே தெரியாமல் இன்டரப்டிங் டிவைசஸ் இன்டரப்ட் ஸ்டேட்டஸ் ஃப்ளாக் ரைஸ் பண்ணுற சிச்சுவேஷனை நாம் என்ன பண்ண போகிறோம்? அதை ஒரு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்? எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் ஐஎன்டிஆர். சரிங்களா? இப்படின்னா ரைஸ் ஆகிறதெல்லாம் ரைஸ் ஆகட்டும், ரைஸ் ஆகி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எப்படி சேஞ்ச் ஆகிற இன்புட்லாம் சேஞ்ச் ஆகட்டும், கிளாக்குன்னு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எதெல்லாம் வருதோ அதை மட்டும் கணக்கில் வச்சுப்போம் அப்படின்னு எப்படி சின்க்ரோனஸ் சீக்வென்ஷியல் சர்க்யூட்லேயோ அசின்க்ரோனஸ் சீக்வென்ஷியல் சர்க்யூட் ஃபண்டமெண்டல் மோட் ஆஃப் ஆப்ரேஷனில் எப்படி சொன்னோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம இன்டரப்டை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இது ஐடியா, இது சினாரியோ. நமக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ஸை வச்சு நம்ம இந்த டாப்பிக்கை அனலைஸ் பண்ணும்போது இப்படி இருக்கலாம்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நம்ம உள்ளே போய் பார்ப்போம், அதான் இருக்கான்னு பார்த்தா அதை அப்படியே ஃபேக்ட் ஆக்கிப்போம். அப்படி இல்லைனா நம்மளோட ஒப்பீனியனை மாற்றிக்கலாம். ஓகேவா? வில் ரீப்ளேஸ் இட் வித் ஃபேக்ட், அதர்வைஸ் வில் ஒர்க் ஆன் தி திங் which is yet to come. Okay, expanding INTR. And what is INTR now? INTR is a general purpose request, general interrupt request. INTR is a general interrupt request. ஒரு ஹார்ட்வேர் பின். அது அந்த ஹார்ட்வேர் பின்னில் எந்த டிவைஸ் வேணாலும் கம்யூனிகேட் பண்ணி இன்டரப்ட் பண்ணலாம். ஹார்ட்வேர் டிவைஸு. ஸோ பின் கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். பிளேசிங் ஹை வேல்யூ ஆன் தி இன்டரப்ட் இஸ் என்டர்டைன்ட் பை தி ப்ராசஸர். ஒரு ஜென்ரல் பர்பஸ் ஹார்ட்வேர் இன்டரப்ட் ரெக்வஸ்ட், ஜென்ரல் இன்டரப்ட் ரெக்வஸ்ட் தான் ஐஎன்டிஆர். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஐஎன்டிஆருங்கிறது ஜென்ரல் இன்டரப்ட் ரெக்வஸ்ட் பை பிளேசிங் ஹை வேல்யூ ஆன் தி இன்டரப்ட் பின் as shown in the pin diagram. Interrupt pin can be interrupt keys entertained by the processor. Fine. Okay. On receiving அந்த INTR வந்துருச்சுன்னு சொன்னால் ப்ராசஸர் will generate INTA, interrupt acknowledge.
எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் ப்ராசர். இன்டர்ப்டிங் டிவைஸ் அப்போ என்ன பண்ணோம், இன்டர்ப்ட் அக்னாலேஜ் வந்து இன்டர்ப்டிங் டிவைஸுக்கு போன உடனே இன்டர்ப்டிங் டிவைஸ் கேன் எதர் பிளேஸ் தி RST ஆப்கோட் டேட்டா ஆர் கால் ஆப்கோட் அட்ரஸ். அப்போது ப்ராசரில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் ஸ்டாக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஐஎஸ்ஆர் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஐஎஸ்ஆர் முடிஞ்ச பின்னாடி அதை அப்படியே பாதுகாப்பாக ரீப்ளேஸ் பண்ணி மெயின் ப்ரோக்ராமில் வச்சிரும். சரிங்களா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இது ஐஎன்டிஆர் பண்ண போகுது. ப்ராசர் எக்ஸிக்யூட்ஸ் ISR for RST vector or call address after storing PC contents to stack which is restored after ISR. Okay, this is what is happening INTRல. ஒரு interrupt request வந்துச்சுன்னா அந்த interrupt request valid இருந்துச்சுன்னா இதுதான் ப்ரொசீஜர். ஒரு இன்டரப்ட் ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா அந்த இன்டரப்ட் ரெக்வஸ்ட் வேலிடாக இருந்துச்சுன்னா அதுக்கு இன்டரப்ட் அக்னாலேஜ் ப்ராசர் ஜென்ரேட் பண்ணி அந்த இன்டரப்ட் அக்னாலேஜ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ஐஎஸ்ஆருக்கு முன்னாடி பிசியில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் ஸ்டாக்கில் வச்சுட்டு அப்புறம் ஐஎஸ்ஆர் முடிச்சதுக்கு பின்னாடி அந்த ஸ்டாக்கில் இருக்கிறதெல்லாம் மெயின் ப்ரோக்ராம் பிசிக்கு ரீஸ்டோர் பண்ணுறது தான் நம்ம இது வரைக்கும் பார்த்த இன்டரப்ட் பின். ஓகே, இதில் திடீர்னு நிறைய பின்ஸ் நிறைய டிவைசஸ் ஆப்ரேட் பண்ண போது, ஒரே பின்னில் ஆப்ரேட் பண்ண போது, மல்டிபிள் பின்ஸில் ஆப்ரேட் பண்ண போது பின்னுக்கு ஒரு ப்ரியாரிட்டி இருக்குதுன்னு நிறைய பார்த்தோம் இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி போன செக்மெண்ட்டில். அப்போ இது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ எக்ஸ்பேண்டிங் ஐஎன்டிஆர். ஓகே, எக்ஸ்பேண்டிங் ஐஎன்டிஆர். ஸோ இது ஹியர் we have a dedicated hardware to do that. Dedicated hardware. First of all, we should explain what is expanding, right? ஃபைன். இந்த ஹார்ட்வேரை பார்ப்போம். இந்த ஹார்ட்வேரை பார்க்கும்போது நாம் கெஸ் பண்ண மாதிரியே தான் இருக்குது. இந்த ஹார்ட்வேரில் we have a 8 to 3 priority encoder. 8 to 3 priority encoder and 8-bit latch is connected to the 8-bit priority 8 to 3 priority encoder. Fine. Okay, fine. இந்த ஹார்ட்வேரை பார்ப்போம். இந்த ஹார்ட்வேர் is going to expand our INTR. Fine. This hardware 8 to 3 priority encoder has 8 input pins ranging from I0 to I7. Correct? I0 to I7. So 8 to 3 priority encoder will have a 3-bit output. This is connected to data bits of the 8-bit latch. As we are seeing, this is connected to input of the latch. இப்போ இந்த latchல 8 input இருக்கு. அதுல 5 வந்து always connected to 5 volt. So it will be always 1 logic 1. இந்த priority encoder output எப்படி வேணாலும் மாறலாம் இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி. அது connected to 3 dedicated pins of the 8-bit latch. Okay, fine. In the 8-bit latch also will as an output which will definitely follow the input of the latch. Okay, this is what the hardware is. எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபைன். ஸோ தி 8 to 3 priority encoder input sideல 8 pin இருக்கு. So the 8 external devices can interrupt the processor through 8 inputs of priority encoder. Fine. So this is how it is expanded. Understood, right? So whatever we have learned so far, whatever we have discussed so far is right. So through the 8 pins of the 8 to 3 priority encoder, through the 8 input pins, 8 different interrupting devices can communicate. The active low signal by communicate by asserting logic low on the input of 8 to 3 priority encoder. 8 interrupting devices can communicate. Okay, இது வேணாலும் ரைஸ் ஆகலாம். According to that output வரும். priority encoderன்னு சொல்லிட்டோம். priority encoder இந்த priority வந்து I7 I0 அப்படின்னு 2 எக்ஸ்ட்ரீம் பின்ஸ் இருக்கு இல்லையா? 2 எக்ஸ்ட்ரீம் பின்ஸ் இருக்கு. I7 I0 2 எக்ஸ்ட்ரீம் பின்ஸ் இருக்கு. அதில் ப்ரியாரிட்டி வந்து லோவஸ்ட் ப்ரியாரிட்டி, ஹை ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது நம்ம இதில் பார்க்கலாம். லோ ப்ரியாரிட்டி, ஹை ப்ரியாரிட்டி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, out of the 8 inputs of the 8 to 3 priority encoder, I7 has the highest priority, I0 has the lowest priority. ஓகே, ப்ரியாரிட்டி என்கோடருங்கிறது அந்த ப்ரியாரிட்டி இப்படி தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஃபைன். I7 has the highest priority, I0 has the lowest priority. Fine. Hope you know what is the priority encoder. I need not elaborate, I believe so. Okay, fine. So on receiving valid interrupt at the input, the priority encoder என்ன பண்ணும்? Sends a high priority signal E0 to the 8085. ஸோ இன்புட்டில் ஒரு இன்டரப்ட் வந்த உடனே என்ன ஆகிடும்னா இன்டரப்ட்ஸ் ஐஎன்டிஆரை 8085க்கு ப்ரியாரிட்டி என்கோடர் கொடுத்துரும்.
ப்ரியாரிட்டி என்கோடர் கொடுத்துரும். இன்டரப்ட் அங்கே இன்புட்டில் வந்த உடனே அது மட்டும் பண்ணாமல் கூடவே ஆல்சோ தி ப்ரியாரிட்டி என்கோடர் அவுட்புட்ஸ் கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூ அட் தி அவுட்புட் A0, A1, A2. ஓகேவா? ஃபைன். இந்த A0, A1, A2 is connected to the input of the latch D3, D4, D5. Is it clear? ஃபைன். D3, D4, D5 பாக்கி எல்லாம் கனெக்டட் லாஜிக் 1. ஸோ நமக்கு லாஜிக் 1 சரிங்களா? லாஜிக் 1. இப்போ என்ன ஆகும், நீங்கள் ஐஎன்டிஆர் வந்து ப்ரியாரிட்டி என்கோடர் கொடுத்த உடனே ப்ராசருக்கு அதை அக்னாலேஜ் பண்ணிடும், அக்னாலேஜ் சிக்னல் அனுப்பிச்சிடும். அந்த அக்னாலேஜ் சிக்னல் இஸ் கனெக்டட் டு தி 8-bit latch here. So what will happen? It is also not only connected to 8-bit latch in a simple way. It is connected as an enable pin of the latch. So on receiving inputs at the priority encoder input, it sends interrupt INTR to the processor, and INTR the processor responds the INTR by placing an INTA acknowledgement signal to the latch, which enables the latch. ஸோ இந்த ப்ராசஸில் இந்த ப்ரியாரிட்டி என்கோடர் அவுட்புட் என்ன ஆகிடுதுன்னா, டெடிகேட்டட் அவுட்புட் 3 pins இருக்கு இல்லையா, அது இட் இஸ் கனெக்டட் டு இன்புட் ஆஃப் தி லேட்ச். ஓகே, அண்ட் அதர் இன்புட்ஸ் வித் லாஜிக் ஹை இஸ் அவைலபிள் அட் தி லேட்ச் அவுட்புட். நவ் ஆன் when the latch receives the enable signal, அந்த இன்புட்டில் இருக்கக்கூடிய அந்த 8 பிட்டும் அவுட்புட் ஆஃப் தி லேட்ச்சில் அவைலபிள் ஆகிடும். எப்படி latch எனேபிள் ஆகுது? இன்டரப்ட் அக்னாலேஜ் பின் வருது, இன்டரப்ட் அக்னாலேஜ் சிக்னல் ப்ராசஸர்லேருந்து வருது. இன்டரப்ட் அக்னாலேஜ் சிக்னல் ப்ராசஸர்லேருந்து வந்த உடனே latchல இருக்கக்கூடிய இன்புட் எல்லாமே அவுட்புட்டில் வந்து latch ஆகிடும். அந்த latchல இருக்கிற இன்புட் என்னது? 5 லாஜிக் ஹை பின், ஆல்வேஸ் கனெக்டட் லாஜிக் ஹை பின், அந்த 3 அவுட்புட் ஆஃப் தி என்கோடர் கனெக்டட் டு தி இன்புட் ஆஃப் தி latch. ஸோ வெளியில் இப்படி வந்து நிற்கும் சரிங்களா? ஸோ ஃபைன். In the input is available at the output of the latch. So this is connected, this data will be placed on the data bus of the processor. Okay, the processor reads this data and generates the vector address internally. இந்த டேட்டாவை படிச்சுட்டு ப்ராசஸர் என்ன பண்ணும், இதுக்கான வெக்டர் அட்ரஸை ஜென்ரேட் பண்ணும் இன்டர்னலாக. எப்படி ஜென்ரேட் பண்ணும்? இட் இஸ் given in this table. நல்ல இந்த டேபிளை ஒத்து பாருங்கள். D0, D1, D2, D6, D7 அப்படிங்கிறதுல ஆல்வேஸ் கனெக்டட் டு 1 பாருங்கள். பட் D3, D4, D5 மட்டும் அந்த ப்ரியாரிட்டி என்கோடரோட அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. ப்ரியாரிட்டி என்கோடர் அவுட்புட் எப்படி மாறும்? ப்ரியாரிட்டி என்கோடரோட இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இன்புட் என்ன? இன்டரப்ட் பின்னோட லைன்ஸ். அந்த ஒவ்வொரு பின்னுக்கும் I1 ப்ரியாரிட்டி, IS ப்ரியாரிட்டி, I0 லோவஸ்ட் ப்ரியாரிட்டின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு பின் வரும்போதும் கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூ வரும் அதோட அவுட்புட்டில். அந்த கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூவை நம்ம இன்புட் லேட்சுக்கு இன்புட்டாக கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த ஃபிகரில் அப்படி தானே அந்த இன்புட்டாக கனெக்ட் பண்ணியிருப்போம். பாருங்கள், அந்த கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூ சீன் அந்த டேபிளில் பாருங்கள். D3, D4, D5 shows 000, 001, 010, 011, 100, 101, 110, 111. Corresponding binary value for all the 8 bits of the priority encoder input. இந்த ஒவ்வொரு பைனரி வேல்யூக்கும் இதுதான் ஆக்சுவலாக latchக்கு வெளியில் கிடைக்கிற டேட்டா. இந்த டேட்டா ஒவ்வொரு டேட்டாக்கும் கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூக்கும் ப்ராசஸர் will generate the vector address as given in the last column of this table. 0, 8, 10, 18, 20, 28, 30, 38 vector addresses for RST0, RST1, RST2, up to RST7. Is it clear? Fine. This vector address வந்த உடனே the processor saves the content of the PC to the stack and loads this vector address to PC. உடனே it will start executing the ISR of the vector address. This is how number of interrupt pins can be stored in a place and can be sent to the processor one by one. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ நம்மளோட ப்ராப்ளமே என்னென்னா, நிறைய இன்டரப்ட் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். டக்கு நிறைய இன்புட் வந்துருச்சு. அது என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறோம். மொத்தமாக வாங்கி ஒரு இடத்துல இப்படி நிறுத்திட்டு ஒன்றா ப்ராசஸருக்கு அலோவ் பண்ணுறோம். சரிங்களா? வேகமாக வந்து இன்டரப்ட் பின்ஸை அப்படியே ப்ரியாரிட்டி என்கோடர் இன்புட்டில் வாங்கி ப்ரியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி E0 வெளியில் போய் INTR மாறி 8085க்கு தரோம். ஸோ நிறைய வந்த இன்டரப்ட் பின்னை அப்படியே 8 பொறுமையாக மாற்றி ஒன்றா தரது மாதிரி இங்கே 8 இதை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இன்டரப்ட் பின்னை 8 எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஒரு கான்ஃபிகரேஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த கான்ஃபிகரேஷன். ஏகப்பட்ட ஸ்கீம் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஸ்கீம் டு எக்ஸ்பேண்ட் INTR into 8 pins வந்து the scheme which we have discussed now. Okay, using 823 priority encoder and a latch. Is it clear? அடுத்தடுத்த ஸ்கீம்ஸ் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் பார்ப்போமா? ஃபைன்.